இன்னி காலகட்டத்தில் எத்தனை கோடி பக்தர்கள் வாங்குறான், எப்படி ஒரு பக்தி பண்றான், அவர்களுடைய அனுபவங்கள் என்ன நமக்கு தெரியாது, சத்தியம். ஆனா ஒரு பெண் பிள்ளை அவ காலத்துல வாழ்ந்திருந்ததான ஒரு சதாச்சாரியனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு வச்சுண்டு அவரை மாதிரி நான் ஒன்றும் வரதனிடத்துல பக்தி பூண்டவள் மாதிரி இல்லையே, நான் தண்டம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பேச சுவாமி ராமானுஜன் ஒரு க்ஷணம் வரதராஜ தியானத்துல மயங்கி போயிட்டார். இருக்கிறது திருக்கோளூர், ஆனா மனசு வரதராஜன் ஒரு சுத்தி வந்து கொடுத்தோம். ஆஹா, நம்ம வரதர் தான், என்னமா இருப்பார் பெருமாள் அனுபவிச்சார் சுவாமி ராமானுஜர். உடனே அடுத்த வாக்கியம் சொல்லிட்டார், அவன்மேனி ஆனேனோ திருப்பாணர் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணர் போலே. காஞ்சிபுரத்தை சொல்லிட்டு இருந்தா உடனே அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. ஆச்சரியமான ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், பாஞ்சாதி. அவர்கள்லாம் பாணர்கள்னு சொல்லுவோம். விதவிதமா பாடின்னு இருப்பார். ஆச்சரியமா பகவத் பக்திய பகவத் தியானத்தை. ஆச்சரியம். இந்த காவிரி ஆத்தங்கள் நின்றுட்டே ஸ்ரீரங்கத்தை பார்த்து ரங்கா ரங்கா ரங்கான்னு ஒரு பலம்பல். அற்புதமான ஒரு ஆழ்வார். நிஜமாவே இந்த மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த பூமியில வாழ்ந்துருக்க, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சுவாசிக்கிற காத்துலேருந்து எல்லாமே அவர்கள் அனுபவிச்ச ஒரு விஷயம். அப்படி ஒரு தேசத்துல இருக்க, அப்படி ஒரு தர்மத்துல இருக்க, எந்த காரணத்தை கொண்டு இந்து தர்மத்தை விட்டுடாதீங்கோ, விட்டா கிடைக்காது. கோடி ஜென்மாவுடைய புண்ணியம். இந்துவா பிறக்கிறதுன்றது பெரிய பாக்கியம், அற்புதமான ஒரு பாக்கியம். சும்மா கிடைச்சிருமோ? பணம் கொடுத்து வாங்கிட முடியுமோ ஹிந்துன்ற பெயரை? முடியாது. பக்தி, ஸ்ரத்த, அசாத்தியமான நம்பிக்கை, பகவான் அடையறதுக்கு உத்தமமான ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். இந்துன்ற வார்த்தைக்கு ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்தமா இல்லைன்னா நமக்கு தர்மத்தினிடத்துல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமே ஒழிய ஹிந்து தர்மத்துல குறை ஒரு நாளும் கிடையாது. குறையே இல்லாத ஒரு தர்மம். கோடி வருஷங்கள் ஆனாலும் எல்லாருக்கும் நல்லது சொல்லக்கூடிய ஒரு தர்மம், உத்தமமான ஒரு தர்மம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மம். எல்லாரையும் அரவணைச்சிக்கிற ஒரு தர்மம், எல்லாரையும் ஆதரிக்கிற ஒரு தர்மம். உலகத்துல காண கிடைக்கக்கூடிய எல்லா மதங்களுடைய அஸ்திவாரம் ஹிந்து தர்மம் தான், சந்தேகமே வேண்டாம். உலகத்துல எத்தனையோ விதமான விஷயங்களை சொல்லுவா, இது அப்படி அது அப்படி, அத்தனைக்கும் அஸ்திவாரம் பார்த்தோம்னா சனாதனமான ஹிந்து தர்மம் கேரண்டியா சொல்ல முடியும். எந்த காலத்துல இந்த தர்மம் உற்பத்தி ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக பழமையான ஒரு தர்மம் இது. மதம் இல்லை, தர்மம். அற்புதமான ஒரு தர்மம், எல்லாருக்கும் நல்லது சொல்லக்கூடிய ஒரு தர்மம், உத்தமமான ஒரு தர்மம். அந்த தர்மத்தை பிடிச்சிருக்கிறவர்கள் நிச்சயமாக மகோன்னதமான நிலைமைக்கு போயிட்டு தான் இருக்கிறார்கள், சந்தேகமே வேண்டாம். பலவான் ஹிந்து தர்மம். சூரியன், இதோட வெளிச்சம் ஒரு நாளும் மங்காது. மேகம் மறைக்கலாம், சூரியனை மறைக்கலாம், ஆனாலும் வெளிச்சத்தை மறைக்க முடியாது. ஆச்சரியமான ஒரு சூரியன். லோகத்துக்கு ஒரே சூரியன் தான். அதே போல லோகத்துக்கு அற்புதமான ஒரே தர்மம், அன்னிக்கும் இன்னிக்கும் நாளைக்கும் என்னைக்குமே சனாதனமான ஹிந்து தர்மம் தான். உத்தமமான ஒரு தர்மம். சாதாரண இட போட்டுடாதீங்க. கோடி கோடி மகாத்மாக்கள் இருக்காங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற ஒரு தர்மம், எதற்கும் அசராத ஒரு தர்மம், யாரையும் ஏமாத்தாத மாத்தாத ஒரு தர்மம், லோகத்துக்கு நல்லது சொல்றதுக்கு என்னைக்குமே தைரியமா முதுகெலும்போட இருக்கிற ஒரு தர்மம். முதுகெலும்பு ரொம்ப ஜாஸ்தி, அற்புதமான வீரியம், அசாத்தியமான காம்பீரியம், எதற்கும் மசராதது, எத்தனையோ போராட்டங்களை பார்த்தும் நிலச்சி நிற்கிற ஒரு தர்மம். தோத்து போகாது, தோத்து போக வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு? இது தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு தர்மம். தெய்வமே அனுபவிக்கிற ஒரு தர்மம். தெய்வமே விதவிதமான அவதாரங்கள் எடுக்கிற ஒரு தர்மம். தெய்வமே தன் இஷ்டத்துக்கு அவதார லீலைகள் பண்ணக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். ஒரு நாளும் தோத்து போகாது, தோத்து போக வைக்க யாராலையும் முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை சிரேஷ்டம் சனாதனமான ஹிந்து தர்மம். திருப்பான ஆழ்வார், அற்புதமான ஒரு ஆழ்வார். இங்க என்னமோ சொல்றா ஜாதி பேதங்கள்லாம், இதெல்லாம் பின்னாடி வந்த மனுஷர்கள் பண்ணது, சும்மா பொய் சொல்றா. எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு தர்மம்.
பக்தியில எல்லாரும் பொது. யார் வேணுமானாலும் தெய்வத்தை அடைய முடியும் நிரூபணம் என்ற ஒரு தர்மம். இன்னைக்கும் ஆழ்வார்த்தனை சுவாமி நம்மாழ்வார கொண்ட பிராமண ஜாதி இல்லைனாலும் இன்னைக்கும் ஆழ்வாரத்தான் வைஷ்ணவ சம்பிரதாயம் குலபதினு சொல்றது. சும்மா சொல்றா இந்து தர்மத்துல ஜாதி பேதங்கள் பின்னாடி வந்த ஒரு 40 மனுஷர்கள் பண்ண வச்சதுனால இந்து தர்மத்துல குறை இருக்குன்னு சொன்னா முட்டாள்தனம். அதை கேட்கிறவாளும் முட்டாள், சொல்றவாளும் பாபிகள். சத்தியத்தை சொல்றோம். சனாதனமான இந்து தர்மத்தை கேவலமா பேசுறவர்கள் நன்னதா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை. எவ்வளவு உத்தமமான ஒரு தர்மம். யாரை பத்தியும் கேவலமா பேசாத ஒரு தர்மம், கேவலப்படுத்தாத ஒரு தர்மம், அடுத்தவர்களுடைய நம்பிக்கைகளை குறை சொல்லாத ஒரு தர்மம். ஒரு நாளும் அடுத்தவர்கள் நம்பிக்கை குறை சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு தர்மத்தில் இருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண ஒரு தர்மம் இல்லை, ஏதோ பணம் காசு கொடுத்து வந்துட்டு போகிற ஒரு தர்மம் இல்லை. சனாதனமான ஹிந்து தர்மம் ஆச்சரியமான ஒரு தர்மம். இதுக்கு எவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த திருப்பாணாழ்வார் காவிரி ஆத்தங்கள் நின்றுட்டு ரங்கா 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 ரங்கான்னு ஒரு பக்தி கதறி கதறி ரங்கா ரங்கா. எங்கேயா ஸ்ரீரங்கத்து ஒரு பக்ஷி போனா கூட ஆஹா, அது ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம் பண்ணிருக்கு. அற்புதமா, அதி விசேஷமா, ஆச்சரியமா. யாரோ ரிஷி, அவர் தான் பக்ஷியா ஸ்ரீரங்கத்துக்கு போறார். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தா கூட சேவிச்சிருவார். ஏன்பா நீ ஸ்ரீரங்கம்? ஐயோ எனக்கு அந்த அருகதை இல்லை, நான் பக்தி இல்லை, நான் பக்தி பண்ணலை, நான் பக்தன் இல்லை, எனக்கு இன்னும் பக்தி வரல, எனக்கு பூரணமா பக்தி வந்தா தான் ஸ்ரீரங்கம் போவேன்னு சொன்ன ஒரு ஆழ்வார் திருப்பான ஆழ்வார். பாஞ்சாதின்னு சொல்லுவார், பாணர்கள் பாட்டு பாடுறவா வாழலாம். அந்த மாதிரி ஆச்சரியமா பல நாட்கள் இப்படியே போயின்னு இருக்கு. விடியற் காலம்பரை எழுந்துருவார். காவிரி ஆத்தங்கள் அப்படியே பகவத் தியானம் பண்ணிட்டே இருப்பார். ரங்கா 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 ஓடணும் உள்ளுக்குள்ள, பூரணமா உள்ளுக்குள்ள இறங்கின நாம ஜபம். ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கா. பல நாட்கள் நடந்திருக்கு. ரங்கன் பார்த்தா இவருடைய பக்தியை லோகத்துல பிரகடனப்படுத்தணும். என் பக்தன் எத்தனை பேர் என்ன வந்து பார்த்துட்டு போறா. எங்கேயோ தூரத்துல இருந்தும் என் மேல அபரிமிதமான அபிமானம் வச்சிருக்கானே, இந்த குழந்தையுடைய பெருமையை லோகத்துல பிரகடனம் பண்ணோம்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே முடிவு பண்ணான். ஆச்சரியம், அதி விசேஷம், அத்புதம். அழகா ஒரு நாள் இவர் விடிய காலம்பரை எழுந்து ரங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஜோர ரங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்துல ரங்கநாதனுக்கு கைங்கரியம் என்றவர் லோக சாரங்க முனிவர் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் அழகாக காவிரியில குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு ரங்கநாதனுடைய திருமஞ்சனத்துக்கு ஜலம், திருமஞ்சனம் அபிஷேகம், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வார்த்தை. அந்த மாதிரி திருமஞ்சனத்துக்காக காவேரி ஜலம், காவேரி தீர்த்தம் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்தார். இவர் வழியில் நின்று பாடின்னு இருக்கார். இவர் போடா விலகுடா விலகுடா விலகுடா. இந்த மடி ஆச்சாரம் எல்லாம் ஹைஜீனிக் சயின்ஸ். குளிச்சவாலும் குளிக்காதவாலும் இடிச்சுட்டோம்னா பாக்டீரியா வரும், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. உடனே இதெல்லாம் பெரிய குத்தமாலாம் பேசின்னு இருக்கா. மடி ஆச்சாரம்ன்றது ஹைஜீனிக். குளிக்காமலே இருந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கானா ஒருத்தர் பட வேண்டாம். எங்கேயாவது யாராவது தவறி போயிட்டா கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்கிறோம்னா அங்கே உடம்புல அந்த பாக்டீரியா இருக்கும், மேலே ஒட்டிக்கும். தலைமுடி வெட்டிட்டு வந்தா கூட குளிக்கிறோம் அப்படின்னா அந்த முடி அங்கங்க ரோமம் இருக்கும், உள்ள வீட்டுக்குள்ள அங்கங்க அலைஞ்சோம்னா கீழே விடும், அது அப்படியே பறந்து போய் சாப்பாட்டில் விடும், சாப்பிட்றவாளுக்கு கஷ்டம். இதெல்லாம் ஹைஜீனிக் சயின்ஸ். இந்த ஹைஜீனிக் சயின்ஸை புரிஞ்சு தொலைஞ்சிக்காம இஷ்டத்துக்கு என்னமோலாம் கதை கட்டி விட்டானா பைத்தியகார்த்தம். சரியா புரிஞ்சுக்கோங்க. இந்து தர்மத்துடைய அஸ்திவாரத்தை ஆழத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. யாரோ என்னமோ சொல்றான்னு நீங்களா ஒரு தற்பத்தம் பண்ணிக்காதீங்கோ, தப்பர்த்தம் பண்ணிடாதீங்க. மடி ஆச்சாரம்ன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். எல்லாருமே சுத்தமா இருக்கணும்னு சொல்றாளா இல்லையா? ஐசியூல இருக்கிறவளவை எல்லாரையும் பார்க்க வரலாம், யாரும் உள்ள விட மாட்டோம், நீங்கெல்லாம் உள்ள போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாளா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மடி ஆச்சாரம். அதையும் ஒரு போய் பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறார். அத்தனை பேரும் பரம பவித்திரமா வந்து பகவானுடைய பிரசாதம் வாங்கி போறார். அதனால ஒரு ஆச்சாரம். அதனால விலகுடா 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 நேரமாகிறதுன்னு இவர் சொல்றார். இவர் காதுல வேளை. சரி கொஞ்சம் விலகட்டுமேனு சொல்லி ஒரு கல் எடுத்து அடிச்சார். அடிச்சது திருப்பான நெத்தியில பட்டது. உடனே ஒரு தூக்கி வாரி போடுறது. கண்ணை திறந்து பார்த்தா லோக சாரங்க முனிவர் பகவான் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பக்தர். அடடா, நம்மால ரங்க கைங்கரியம் தடபட்டு போகிறதே அழுதுண்டே அங்கேருந்து ஓடி போயிட்டார். விலகி ஓடி போயாச்சு.
உடனே லோகசாரங்க முனிவரம், ரங்கா அவனை விளக்கணும்னாண்டா கல் எடுத்து போட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழகா தீர்த்தம் ஆடிட்டு அவர் போயாச்சு. அங்கே உள்ள போய் பார்த்தா ரங்கனுடைய நெத்தியிலேருந்து காயம் ரத்தம் வருது. அவருக்கு தூக்கி வாரி போடுறது. ரங்கா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கதறி அழறார். பகவான் ரங்கன் சிரிச்சான். அவன் என் பக்தன், என்ன நினைச்சுட்டு பாடின்னு இருந்தான். நீ அவனை அடிச்சு அவன் என் தியானத்துல இருந்தா அந்த கல் என் மேல படுது, அவன் மேல படல. அந்த காயத்தை கல்லு மேல பட்டாலும் அந்த அடிய அந்த காயத்தை அந்த வலிய நான் வாங்கிட்டேன். அதான் தெய்வம். அழகா நான் வாங்கிட்டேன். இப்ப சரியா போகணும்னா அவன் இங்க வரணும், அவனை பார்த்தா என் காயம் சரியா போயிடும்னு பகவான் சொன்னான். பிரபோ கட்டாயம் அழிச்சுட்டு வரேன். எப்படி அழிச்சுட்டு வரணும்? நீயே உன் தோல்ல தூக்கிண்டு வா. ஏன்னா அவனுக்கு ஸ்ரீரங்கத்தை மெதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சத்தியமான நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான், ஒரு சத்தியம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஸ்ரீரங்கத்தை நான் மிதிக்க மாட்டேன், எனக்கு அருகதை இல்லை, அதனால நீ அழைச்சிட்டு வந்தா வரமாட்டா, தூக்கிட்டு வந்துரு பயல அப்படின்னு விட்டா. உடனே லோகசாரங்க முனிவர் ஓடி வரார். ஆச்சரியமா அங்க ஒரு பாடு ஓடுதுன்னு பாடின்னு இருக்கார். எல்லாரையும் கூட்டமா அழிச்சுட்டு வரார். உத்தமமான ஒரு மகாத்மா ரங்கநாதனே அவர் அழிச்சுட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒரு ஓடி வந்துட்டார். இவர்கள்லாம் வரதை பார்த்து அவர் ஓடுறார். திருப்பானாள், ஐயா நில்லுங்கோ, உங்களை பார்க்க தான் வந்திருக்கு. அவர் கேட்கிறார், என்னாச்சு என்னையா? ஓடிட்டு கடைசியில் இவருன்னு நிற்க வச்சா. எல்லாரும் சுற்றி வர வழி மறிச்சு நிற்க வச்சுட்டார். அவர் கேட்டார், என்னாச்சு அபச்சாரம் பண்ணிட்டேனா? இல்லை, நீங்கள் ஸ்ரீரங்கம் வரணும். ஐயோ நானா? ரங்கனை பார்க்கறதுக்கா? முடியவே முடியாது, எனக்கு பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, வினயம் இல்லை. இவருக்கு அவ்வளோ பக்தி. ரங்கனே சொல்லியாச்சு, நான் நீசன், நான் ஸ்ரீரங்கம் நகரம் மிதிக்கிறதா? ஐயோ மாட்டேன் 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 மாட்டேன். உடனே லோகசாரங்க முனிவர் சிரிச்சார். நீர் மிதிக்க வேண்டாம், நான் தோல்ல தூக்கிட்டு போறேன். ஐயோ, நீர் பகவானுக்கு கைங்கரியம் என்றவர், என்ன தூக்கலாமா? தெய்வமே சொல்லிட்டு நம்மளை தூக்கிட்டு வர சொல்லி எனக்கு ஒரு பாக்கியம் தாங்கோளேன். காத்தால பண்ண அபச்சாரத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றேனே. பகவானுக்கு கைங்கரியம் பண்ண புண்ணியம் பாகவதால சுமக்கிறது தான். தயவு செய்து என் பாக்கியத்தை தடை பண்ணாதீங்கன்னு சொல்ல இவர் ஒன்றும் பேசாம நின்றுட்டார். திருப்பானாழ்வார். உடனே லோகசாரங்க முனிவர் எப்படி கருடாழ்வார் பகவானை சுமப்பாரோ அந்த மாதிரி தன் தோல்ல சுமந்துட்டார். சுமந்துட்டு தூக்கிட்டு போறார். இவர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். நான் ஸ்ரீரங்கம் போறேன், ரங்கநாதனை பார்க்க போறேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பெரிய பெருமாளை பார்க்க போறேன். அச்சோ, ரங்கா 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 ரங்கான்னு அதே தியானம். இந்த தியானத்துல போக போக பகவான் பார்த்தான். இவர் வந்த உடனே முழுசா காட்டினோம்னா தாங்க மாட்டார். ஆனால் இப்போதுல கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அழகா காட்டிடுவோம். டக்குன்னு ஒரு பெரிய தரித்திரன் பிச்சைக்காரனா இருக்கான், திடீர்னு வந்து அவனுக்கு 50 கோடி ரூபாய் விழுந்து கொடுத்துறான். இந்த ஊருக்கே நீதான் ராஜன்னா நெஞ்ச பிடிச்சுன்னு விழுந்துடுவான், போயிடுவான். தாங்காது ஆனந்த அதிர்ச்சி. அந்த மாதிரி அவனுக்கு முழுசா நம்மளை காட்டி கொடுத்தோம்னா தாங்க மாட்டான். இப்போதேந்தே கொஞ்சம் கொஞ்சமா அழகா காட்டுவோன்னு முடிவு பண்ணா முதல்ல தன்னுடைய பாதங்களை காட்டிட்டான். இவர் இங்கதான் அப்பதான் கிளம்பியிருக்கார் ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு. அதுக்குள்ளேயே ரங்கநாதனுடைய பாதம் பிரத்யட்சமா தெரிஞ்சுடுது. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீல்மதிலரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. என் கண்ணில் தெரியறது பெரிய பாதம், அழகான விரல்கள், கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்குன்னு முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்தி விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலில் வந்து காணீரேன்னு பெரிய ஆழ்வார் புலம்புறா மாதிரி முத்தும் மணியும் வைரமும் தத்தி பதிச்சு தலை பெய்தார் போல தங்கத்தை கொண்டு வார்ப்படம் பண்ணா போல ஒரு திருவடி விரல்கள். பார்த்து பார்த்து மயங்குறார். அமலனாச்சே நிமலனாச்சே நிமலனாச்சே. அது திருப்பானாளுடைய அமலநாதிபிரான் வியாக்கியானம் தனியாத்தான் பண்ணும். அவ்வளவு அழகு. ஆச்சரியமா பகவானுடைய பாதத்தை பார்த்தார். ஒவ்வொரு அழகா பகவான் காட்டுறான். அமலநாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அந்தமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை ஜோரா சொல்றார். ஒவ்வொரு அவயவமா வர்ணிச்சிருந்தார். திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்து நின்று உலா போகின்றதே, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. ஆச்சரியமான கண்டத்தவன் ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே, கரியவாகி பிடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இத்தனையும் சொல்லிட்டே வந்தார். அதுக்குள்ள ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு, கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு, கர்ப்பகிரகத்தில் வந்தாச்சு. ரங்கனை பார்த்தார். பூரணமா பழ 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 பழன்னு அப்படி படுத்துருக்கார். ஜம்முன்னு கையெல்லாம் அப்படி வச்சுண்டு ரொம்ப ஜோர அழகு.
அழகு. அதுவும் கண்ணு முழிச்சு ஒரு பார்வை பாரு, தாங்கவே தாங்காது அம்மா, தாங்கவே தாங்காது. அப்படி ஒரு கண்ணு. குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், ஆண்டாளுடைய அனுபவம். அந்த மாதிரி ஆச்சரியமான அந்த ரங்கனை பார்த்தார். ஜோரா எல்லாம் பார்த்தார். பாதாதி கேசம், கேசாதி பாதம், கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், அழக பாசுரம் சொல்லி அணுய ரங்கன் என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ரங்கனை பாதுடேன், ரங்கனை பாதுடேன் அழறார். ஓடு கதறி அழறார். மயிர்கால்கள் கொத்து நிற்க ரங்கனை பாதுடேன், ரங்கனை பாதுடேன். அப்பா, என் ஜென்மா சாபல்யம் ஆயிடுத்து. என் பிரபுவை பார்த்துட்டேன், என் சுவாமியை பார்த்துட்டேன், பெரிய பெருமாளை பார்த்துட்டேன், ராமன் ஆராதனம் பண்ண பெருமாளை பார்த்துட்டேன். ஹே ரங்கா ரங்கா ரங்கான்னு கதறினேனே, அந்த ரங்கன் காட்சி எனக்கு கிடைச்சிடுது. ரங்கா 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 என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இதுக்கு மேல எனக்கு உலகத்தை எதையும் பார்க்க வேண்டாம், இனிமேல் யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ரங்கன் போது. ரங்கா ரங்கா ரங்கான்னு ஓடினார். லோகசாரங்க இறக்கி விட்டதுதான் தாமதம். குடுகுடுன்னு ஓடினார். ரங்கான்னு பார்த்து இறுக்கி கட்டி அனச அப்படியே ரங்கனோட கலந்தாச்சு. சரீரத்தோட, சரீரத்தோட. இந்த பாக்கியம் போய் சொல்றா. இந்து தர்மத்துல ஜாதி பேதம் இருக்குன்னு. திருப்பானாள பகவான் ரங்கன் தன்னோட சேர்த்துட்டான் சரீரத்தோட. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் அவளுக்கு தெரியாது, இந்த கதையெல்லாம் பேச மாட்டார்கள். அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டான். அவன் சரீரத்தோட சரீரம் இரண்டரை கலந்துட்டான். எப்படி பால்ல ஜலம் விட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு பாலா மாறிடுமோ அதுபோல அவன் மேனி ஆனேனோ. அவனுடைய மேனியில ஒரு வஸ்து ஆயிட்டான். அவன் கழுத்துல போட்டிருந்த ஒரு மாலையை நமக்கு கொடுத்தாலே சுகம், அவன் சாத்தின்ற ஒரு வஸ்திரம் கிடைச்சாலே பரம சுகம்னா, அவனுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதமே சுகம்னா அவனோட மேனியோட ஆயாச்சு. ஒரு நாள் கூட அந்த நினைப்பு வரலையே. அவன் கையில் ஒரு மோதிரமா இருக்கணும், அவன் காலில் ஒரு சலங்கியா இருக்கணும், அவன் காதில் ஒரு மக்கர குண்டலமா இருக்கணும், அவன் தலையில ஒரு கிரீடமா இருக்கணும், அவன் தலையில ஒரு மயில் பீலியா இருக்கணும், ஏதானும் ஒன்னு ஆகணும். இவர் அவன் மேனி ஆயாச்சு. திருப்பானாளர் அதிசயிச்சு பிரமிச்சு போயிடுது. ஸ்ரீரங்கமே அச்சோ, நமக்கு இத்தனை நாள் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியாம போயிடுதே, இப்படி இழந்துட்டோமேன்னு கதறினாளாம். லோகசாரங்க முனிவர், பிரபோ எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தி, அந்த பக்தனை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தியே. ரங்கா 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 அவன் மேனி ஆனேனோ திருப்பாணர் போலே. ரங்கநாத மூர்த்திக்கு இன்னைக்கும் சாநித்தியம் இருக்குன்னா அந்த மூர்த்திக்குள்ள ஆண்டாள் இருக்கா, திருப்பானாழ்வார் இருக்கா. பிரத்யட்சமா சரீரத்தோட 2 பேர் போயாச்சு. உலகத்துல வேற எங்கேயாவது இப்படி காண கிடைக்கிறதோ? அவன் சரீரத்தோட உடம்போட போயாச்சு. கண்ணுக்கு எதிர்க்க அப்படியே ஆவிர் பவிக்கிற எல்லாரும் பார்த்தா சாட்சி இருக்கு. சும்மா கதை கட்டல, ஏனோ தானோ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வைக்கல. சனாதனமான ஹிந்து தர்மம் சத்தியத்தை மட்டும்தான் சொல்றது. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி. அவன் மேனி ஆனேனோ இல்லையே, நான் என்ன பண்ணேன்? வைத்தமானது பெருமாள் இடத்துல இந்த மாதிரி பக்தி கொண்டு இத்தனை நாள் கலந்திருக்கலாம். அதை விட்டுட்டு வைத்தமானது பெருமாளை விட்டு தொலைச்சிட்டு போயின்றிருக்கேன்னு நான் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அவன் மேனி ஆனேனோ திருப்பானாழ்வார் போலே. சுவாமி ராமானுஜர் கேட்டார், மெய்சிலிர்த்து போயிட்டார். ஒவ்வொரு நாளும் ரங்கனை பார்க்கும்போது, ரங்கா உள்ள திருப்பானார் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஆண்டாள் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லுடா பேல, நீ என்னமோ படுத்துட்டு இருக்கா, அவன் உனக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா. சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் உட்காந்து எதாவது பண்ணிட்டு இருப்போம், இவன் உனக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா. இவர்கள் ரங்கநாதன் இடத்துல பேச, ரங்கநாதன் அவரிடத்துல பேச, ரங்கநாதன் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு ரங்கநாதனோட பேசிட்டு விளையாடிட்டு ஆனந்தமா இருக்கா. சுகம். தெய்வத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு அம்மா கர்ப்பத்துக்குள்ள உட்காந்து குழந்தை விளையாடுறா போல சுகம்மா தெய்வத்துடைய கர்ப்பத்துக்குள்ள உட்காந்து விளையாடின்னு இருக்காளாம். அவன் மேனி ஆனேனோ திருப்பாணர் போலே. அந்த மாதிரி நான் பக்தி பண்ணலையே, என்ன போய் நீங்க திருக்கோளை விட்டு ஏண்டி போறேன்னு கேட்கல. நியாயமே இல்லைன்னுட்டாலும் நான் மொசல் புழுக்க நான் போவேன். எதிராக சிரிக்கிறார். போகிற வளர்ந்துத்தானே போயிருப்பிய, போக முடியாது, உனக்கு போக வேண்டான்னு தோன்றது. ஏதோ ஒரு அவசரத்துல ஆவேசத்துல கிளம்பிட்டு நீ போக மாட்டேடி ஒரு பார்வை பார்த்துட்டா. அவளும் பார்த்தா, தன்னை திருக்கோளூர் விட்டு போக வேண்டான்னு சொல்றது யாரா ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா, திருக்கோளூர்ல கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கினா. ஆனா திருக்கோளூருக்கு வந்த ஒரு ராமானுஜரை பார்த்து நின்றுட்டான். அதிசயத்துல அவர் மயிர் சிரித்து போய் நிக்க
மற்ற ஜனங்களும் ஆனந்தமா பார்க்க திருக்கோளம் என்னடா அது யாரோ ஒரு பெண் பிள்ளை யாரோட பேசினிருக்காளே ஊரில் இருக்கவாள் அவரை கூடி வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் வைத்தமானதி விட்டாச்சு. இங்க பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜ சம்வாதம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இள வயசு பொண்ணு ஜோரா பேசுறது, பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு பேசுறது, யோசனை பண்ணாம பேசுறது, தயங்காம பேசுறது, தன் ஹிருதயத்துல என்ன இருக்கோ ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது சத்சிஷ்ய லட்சணம். குருவிடத்துல ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும் அப்படின்னு காண கிடைக்கிறது. யதிராஜனிடத்துல ஒளிவு மறைவு இல்லாமல் இவள் பேசுறான், ஜோரா பேசுறா. அவன் மேனி ஆனேனோ திருப்பானார் போலே. உடனே எல்லாரும் பார்த்தா எல்லா ஆழ்வார்களையும் சொல்லி முடிச்சுட்டாள். அடுத்து என்ன சொல்லுவாள் அப்படின்னு யோசனை பண்ணி நினைக்கிறதுக்குள்ள அடுத்த வாக்கியம் சொல்லிட்டு அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல. எங்கேருந்தோ ராமாயணத்துக்கு போயாச்சு. கலியுகத்தில் வந்து பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள திரும்பி திரேதாயுகம் போயாச்சு. அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல. அதுக்கு அடுத்த வாக்கியம் அதை சொல்லியிருக்கணும், அதுதான் சரி. ஆனா புலம்பல்னால ஒரு 10-15 வாக்கியம் கழிச்சு பின்னாடி வருது. அவன்மே அவ்வளவு அழகா அகம் வேத்மி. அப்ப சொல்லி முடிச்ச உடனே வசிஷ்டரை பேசிக்கணும். ஆனா இப்ப பேசுறாள் இவளுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சொன்னாலே இந்த மாதிரி சொன்னாலே நான் ஒண்ணும் இல்லையே இவன் மனசுக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடந்ததெல்லாம் கடகடன்னு வெளில வருது. மாத்தி 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 வருது. ஒரு சரியா ஒரு நேரா வரல. அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. விஸ்வாமித்திரர் வந்தார். அகம் வேத்மி அகம் வேத்மி அகம் வேத்மி எல்லாம் சொன்னார். தசரதன் வேண்டாம் வேண்டாம் தரமாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன். ராமன் வேண்டாம், பாவம் குழந்தை. சாச்சே ராமன் வேண்டாம். ராமன் சின்ன பையன், நீங்க வேற எனக்கே சண்டை போட முடியாது. ராமன் சண்டை போடுவானோ? 60,000 வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்த ராஜன் இன்னைக்கு அப்படியே கேட்கிறார், பிடுங்கிறாருன்னு மனசு நொந்து போயிட்டான். தரமாட்டேன் 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 இப்படியே சொல்லிட்டு வரான். வேறதான கேளுங்க தரேன், என் ராஜ்யத்தையே தரேன், ராமனை தரமாட்டேன். உடனே விஸ்வாமித்திர பார்த்தார். எப்போ வேணா அவருக்கு கோபம் எப்போ வரும்னு அவருக்கே தெரியாது. விஸ்வாமித்திர துருவ ஆசிரியவாளுக்கெல்லாம் கோபம் எப்போ வரலாம்னு துடிச்சுன்னு இருக்கு. டப்புன்னு வெள்ள வேண்டும். உடனே பார்த்தார், கோபப்பட்டார். சரி வாழ்ந்தே போம் நீரே போடா, ராமனை வச்சு நீயே சந்தோஷமா அனுபவி, விடு, அவ்வளவுதானே. தரமாட்டேன், நான் ஏதோ பார்த்துக்கணும், விடு, எனக்கு ஒண்ணு வேண்டாம் போன்னு கோபமா கிளம்பினாராம். கிளம்பியாச்சு. அப்ப வசிஷ்டர் விஸ்வாமித்திர ஒரு நிமிஷம் இல்லைங்க, இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே விஸ்வாமித்திரர் சொன்னதுக்கு வசிஷ்டர் சரின்னு தலையாட்டினதே கிடையாது. இவர் ஏதானும் சொன்னா அதுக்கு நேர்மாறா சொல்றதே வழக்கம் இருக்கு. இவர் எப்பொழுதுமே வசிஷ்டர் நேர்மாறா சொல்லுவார், நினைச்சுட்டே சொல்லுவார். அது ஒண்ணு இருக்கு. சமயத்தில் நம்ம சொல்லுவோம், நம்ம போனாலே எனக்கு தெரியும் இன்னைக்கு சத்குரு திட்டுவார் நினைச்சுட்டு போனேன். யத்பாவம் தத்பவதி. திட்டுற மாதிரியே காரியத்தை பண்ணி தொலைச்சு போய் நிற்பவர் திட்டுவார். அந்த மாதிரி விஸ்வாமித்திரருக்கு எப்பவுமே நம்ம எதை சொன்னாலும் இந்த வசிஷ்டர் ஏடாகுடமா சொல்லுவார், நேர் எதிராத்தான் சொல்லுவார், நினைச்சுட்டே தான் போவார். இன்னைக்கு இந்த ராஜன் இவ்வளவும் சொல்லிட்டான். விஸ்வாமித்திரருக்கு மனசு கேட்கல. ராமன் அழிச்சுட்டு போகாம போறமே, மனசு ஏத்துக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. கிளம்புறதுக்கு முன்னாடி வசிஷ்டரை பார்த்து என்ன இப்படி சொல்றாரு, நீங்க கேட்கப்படாதான்னு ஒரு பார்வையில கெஞ்சினார். சசிஷனா இருந்து கையை கூப்பிண்டு, பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தேன், ஆனா பிரயோஜனம் இல்லை, ஒரு ராமன் கிடைக்க மாட்டேன், பிரம்மம் கிடைக்கலையே. வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம்னு சொல்லுவோம். பிரம்மரிஷி பட்டம் எல்லாம் கொடுத்தேள், ஆனா பிரம்மம் கிடைக்க மாட்டேங்கிறது, வரமாட்டேங்கிறது, என்ன பண்ணுவேன்னு கையை கூப்பிண்டார். அப்ப உடனே வசிஷ்டர் எழுந்தார். ஒரு நிமிஷம் விஸ்வாமித்திரரே, ஹே தசரதா, என்னமோ விஸ்வாமித்திரருக்கு பலம் இல்லை, அதனால உன் பிள்ளைய கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறியா? அவர் நினைச்சாருன்னா புதுசா ஒரு ஜகத்தையே சிருஷ்டி பண்ணுவாரா? திரிசங்க லோகமெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அவர் உன் பிள்ளையை அழைச்சிட்டு போறாருன்னா உன் பிள்ளைக்கு பெருமை சேர்றதுக்காக, அவர் தன் சுயலாபத்துக்காக ராமனை கேட்கல. உன் பிள்ளைக்கு இன்னும் லோகத்துல பெருமை விருத்தி ஆகணும்ன்றதுக்காக ராமனை கேட்கிறார். நீ ராமனை அனுப்புறதுனால உனக்கு ஒரு நஷ்டம் இல்லை, உனக்கு லாபம் தான். ஏன்னா நீ ராமனை அனுப்பிட்டு சீதாராமனா கூட்டிக்க போற, அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. சீதாராமனை அழைச்சிட்டு வர போற பாக்கியம் அது சொல்லல, பெரிய பாக்கியம் இருக்கு, அனாவசியமா தள்ளி விட்டுடாதே. ராமனுடைய பெருமைக்காக, உன் குல விருத்திக்காகத்தான் அவர் ராமனை கேட்கிறாரே ஒழிய ராட்சசர்களை வதம் பண்ணக்கூடிய சக்தி ஸ்வயம் விஸ்வாமித்திரருக்கே உண்டு. நீ அனுப்புறதுனால உன் பிள்ளைக்கு நஷ்டம் வராது, உன் பிள்ளைய நீ இழந்துட மாட்டேன், தைரியமா அனுப்புன்னுட்டான். விஸ்வாமித்திர கண்கள்ல ஆனந்த பாஷ்பம்.
இவர் இப்படி சொல்லுவார் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சரியம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டனால ஆகாது. தொட்டத்துக்கெல்லாம் வசிஷ்டரில் சண்டை போடுறது தான் பழப்பம் இருக்கு, வேறு பழப்பே கிடையாது. திரிசங்கு லோகம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி திரிசங்கு வசிஷ்டரிடத்தை தான் மோட்சம் அடையணும் எல்லாம் கேட்டான். சரீரத்தோட சொர்க்கம் போகணும் எல்லாம் கேட்டான். அவர் சொன்னால் சரீரத்தோடலாம் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே அவர் பிள்ளைகளிடத்தை போய் கேட்டான். உடனே அவர்கள் தான் சபிச்சுட்டா. அப்போதான் அவனுக்கு வியாதி வந்துடுத்து. இதை கேட்ட உடனே விஸ்வாமித்திர கோபம் வந்துடுத்து. அவளை என்ன அவளுக்கு திமிரு, வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகட்டும் சாபம் கொடுத்துட்டான். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒரே சமயத்தில் போயிட்டான். வசிஷ்டருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் பெரிய தபஸ்விகள். அந்த இழந்த சமயத்தை கூட வசிஷ்டர் நிதானமாக இருந்தார். சரியா பார்த்தோம்னா ஒரு விஸ்வாமித்திரர், ஒரு கௌசிகன்ற ராஜனை விஸ்வாமித்திரன்ற பிரம்மரிஷி ஆக்கிறதுக்கு வசிஷ்டர் தான் பூரண பிரயத்தனமே பண்ணார். விஸ்வாமித்திர பிரயத்தனமே படல. கோபத்தில் தபஸில் இழந்துட்டே இருந்தார். ஒன்று கோபம் இல்லாட்டி காமம். இப்படியே தோத்து போன ஒரு விஸ்வாமித்திர பிரம்மரிஷி ஆகிறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் வசிஷ்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த வசிஷ்டர் அவர் பிள்ளைகள் எல்லாம் இவர் நாசம் பண்ண சமயத்தில் கூட இன்னைக்கு விஸ்வாமித்திரருக்காக பரிகிறார். விஸ்வாமித்திரோட பிள்ளையை கொடுறா, தன் பிள்ளையை இழந்தா எவ்வளவு துக்கம் இருக்கும். அதற்கு காரணமான விஸ்வாமித்திரர் எல்லாரும் சொல்றார், விஸ்வாமித்திரருக்கு சாபம் கொடுங்க. வசிஷ்டர் சொன்னார், என்ன அவசியம் இருக்கு, மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு அவதான் ஆயுசு, போகட்டும், தப்பே இல்லைன்னு. அதே வசிஷ்ட மகரிஷி இன்னைக்கு சொல்றார், ராமன் அனுப்பி வை விஸ்வாமித்திரனோட, உன் பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. அதன் பிறகுதான் தசரதன் வாய் திறக்க முடியாம ராமனை கூப்பிட, ராமன் கூடவே லக்ஷ்மணன் ஓடி வந்துட்டார். ராமனை மட்டும்தான் கேட்டார். ராமன் கூடவே லக்ஷ்மணன் ஓடி வந்துடுது, சொத்து மாதிரி ஓடி வந்துட்டான். அப்ப போயிட்டு வாடா அப்படின்னா, சரி போயிட்டுறேன்பா. அழகா போறார். விஸ்வாமித்திரருக்கு பரம சந்தோஷம். அப்படி அழைச்சிட்டு போற சமயத்துல கூட இவனுக்கு வேற பேர் வைக்கணும். இவர் என்ன ராமான் பேர் வைக்கிறது, வேற பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு சரையு நதிக்கரை போற வரைக்கும் முன்பக்கம் பின்பக்கம் இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் மாற்றி மாற்றி நடந்து ராமனை பார்க்கிறார். வேற ஏதான அழகான ஒரு பேர் வைப்போம். ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்தார். இவனுக்கு ராமன்ற ஒரு திருநாமத்தை தவிர வேற எந்த பெயரையும் வைக்க முடியாது. ஏன்னா எல்லா விதத்திலையும் எல்லா பக்கத்திலையும் எல்லா விதமான காரியங்களையும் ரமிக்க செய்கின்றவன். அதனால ராமன்னு சொல்லி சரையு நதிக்கரை பக்கத்தில் வரும்போது ஹே ராமா, அப்பதான் ராமானு கூப்பிட. வரைக்கும் ராமானு கூப்பிடவே இல்லை. அப்படி ஒரு விஸ்வாமித்திரருக்காக வசிஷ்டர் அனுப்பி வையப்பான்னுட்டாரா. விஸ்வாமித்திரரிடத்துல வசிஷ்டருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, ராமனிடத்துல பரமஸ்ரத்த. அனுப்பி வையும் அந்த விஸ்வாமித்திரர் தான் ராமன் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அன்னைக்கு ராமன் இவரோட போகிறன்னா நமக்கு இந்த வாக்கியமே இன்னைக்கு கிடையாது. சுப்பிரபாதம்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாம போயிருக்கும். இத்தனைக்கும் காரணம் ஒரு வசிஷ்டர், ஒரு சதாச்சாரியன். தானும் கூட போறேன்னு சொல்ல, என் கூட ராமனை குடுறான்னு சொல்லலையா. ராமனை என் சிஷ்யனோட அனுப்பி வைடா. என் சிஷ்யன் சத்தியம் அதுதான். சத்குரு தான் தெய்வத்தை அனுபவிக்கிறாளோ இல்லையோ தன் சிஷ்யர்கள் பூரணமா அனுபவிக்கணும்னு பகு பிரயத்தனம் பண்றான். நமக்கு ஏதான அல்ப சொல்பமா எங்கேயாவது ஒரு தெய்வ தரிசனம் கிடைக்கிறது, தெய்வ சாநித்தியத்தை உணர்றோம், தெய்வ அனுகிரகத்தை அனுபவிக்கிறோம்னா குரு கிருபை. நம்ம பிரயத்தனம் ஒன்றும் இல்லை, பூரண குரு கிருபை. அந்த மாதிரி வசிஷ்டரே அனுப்பி வையும்னு சொன்னார். அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. ஒரு வசிஷ்டர் ராமனை அனுப்பி வைடா அப்படின்னு தசரதனிடத்துல சொன்னார். அந்த மாதிரி ஏதானும் சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன பக்தியா இருக்கு. யாராவது வந்தானா வைத்தமானி பெருமாளை கொஞ்சம் இவாளோட ஊர் எல்லா வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பக்தியா இருக்கு. இல்லாட்டி யாருக்காவது வேணும்னா வைத்தமானது பெருமாள் இருக்கார், கவலைப்படாதீங்க வாங்கோ, நான் வைத்தமானது பெருமாளத்தை சொல்றேன், அவர் உங்க வியாதியை ஸ்வஸ்தம் பண்ணுவார். அந்த அளவு பக்தியா இருக்கு. ஒண்ணும் இல்லை. நான் தண்டம், நான் முசல் புழுக்க, வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன, வசிஷ்டரை மாதிரி எனக்கு பக்தி இல்லை. வசிஷ்டர் சொன்னதை கேட்டு தசரதன் தலையாட்டினார். ராமனும் சரி போறேன்னுட்டானே. வசிஷ்டர் இட்ட வழக்கா ராமன் விஸ்வாமித்திரரோட போனான். எனக்கு என்ன பக்தி இருக்கு, நானே வைத்தமானது பெருமாளை விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. உடனே ஆச்சரியமா கேட்டு இருந்தார் ராமானுஜர். லக்ஷ்மணனா கேட்டு இருந்தார். இதுவரைக்கும் எல்லாம் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் வைபவம், சுவாமி ராமானுஜர் அனுபவிச்ச ஆச்சார விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப ராமானுஜ விஷயத்தையே அவரிடத்துல சொல்றார். அது இன்னும் ஆச்சரியம். ராமானுஜரை பத்தியே, அவருடைய சிஷ்யனுடைய பெருமை, அவர்களுடைய சிஷ்யனுடைய பெருமையை பத்தியே இனிமேல் அங்கங்க ராமானுஜ பிரபாவத்தையும் பேசுவார். அதுதான் ஆச்சரியம்.
ராமானுஜர்னு தெரியாமலேயே ராமானுஜர் பெருமையை ராமானுஜரிடத்துல பேசுறார். சில இடங்கள் அப்படி காண கிடைக்கிறது. ராமானுஜர்னு தெரிஞ்சே ராமானுஜர் பெருமையை பேசுறார், அப்படியும் காண கிடைக்கிறது. இத்தனை நேரம் ஆச்சரியமா கேட்டு வந்தார். இப்ப உடனேயே சுவாமி ராமானுஜரிடத்தை சொல்லிட்டா, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அடினா அடிக்கிறது இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் பொதுவான அர்த்தம் மட்டும்தான் தெரியும். ரகசிய அர்த்தம் நிறைய அர்த்தம் உண்டு. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல. சில இடங்கள்ல கொங்கு பிராட்டி அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒரு சமயத்துல ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் இருந்துட்டு இருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் கொங்கு தேசம், இன்னைக்கு சொல்றேன் கோயம்புத்தூர் அந்த பக்கம் எல்லாம் நல்லா கொங்கு தேசம். அந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவள் சுமதின்னு அவளுடைய பெயர் சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. அவளுடைய தேசத்துல மழை இல்லை, ஒரே வறட்சி. அங்க பஞ்சம், ரொம்ப பஞ்சம், தலைவிரிச்சு ஆடுறது, ஒன்றும் பண்ண முடியல. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வேற ஒரு இடத்துக்கு போகலாம், பஞ்சம் புழைச்சிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அவளுடைய பாக்கியம், அவளுக்கு ஒரு சொந்தக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால இவள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாள். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டா அழகா சொந்தக்காரத்தை தங்கிட்டு இருக்கா. பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்தியம் மொட்டை மாடியில் ஏறின்னு ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் பார்ப்பா. அப்போ ராமானுஜர் மடம், அவர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகிறது, அவர் ஆசிரியர் நிறைய பேர் வரது எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். பெரிய பெரிய பிரபுக்கள், தனவான்கள் எல்லாம் சுவாமி ராமானுஜர் திருவடியை பிடிக்கிறதும் அவர்களுக்கு அவர் நல்லது சொல்றதும் இது தூரத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கா. இத்தனையும் முடிஞ்ச பிறகு சுவாமி ராமானுஜர் நித்தியம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பிக்ஷைக்காக ஸ்ரீரங்கம் வீதிகளில் பாத்திரம் எடுத்துட்டு வருவார். இவளுக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம். பெரிய பெரிய ராஜா பிரபு எல்லாம் இவர் காலில் வந்து விழுந்து கிடக்கிறார், இவர் ஏன் பிச்சை எடுக்கணும், என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு தெரியல இது சாஸ்திரம், இது சன்னியாசி தர்மம், இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால இவர் என்னடா அவர் இப்படி இருக்கா, ரொம்ப ஆச்சரியம், வினோதமா இருக்கு, விரோதமா இருக்கு. லோகத்துல பணக்காரர்கள்லாம் நம்ம காலில் விழுந்து கிடக்கிறான்னா அதை கொண்டு சௌகரியம் அனுபவிக்கிறதானே மனுஷ சுவாவம். ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுத்து இருக்கார், பிக்ஷை. இவளுக்கு ஆச்சரியமா எடுத்து ஒரு நாள் மொட்டை மாடிலாம் கிடக்கிற கீழே இறங்கி ஓடி வந்தா. சுவாமி ராமானுஜர் சொந்தக்காரத்து வாசலை நிற்கும் பொழுது கேட்டுட்டா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இத்தனை பணக்காரர்கள்லாம் உங்க காலில் விழறா, நீங்க என்னமோ நித்தியம் அவளுக்கு எல்லாம் சொல்றேன், என்ன சொல்றேன், நீங்க ஏன் இப்படி பிக்ஷை எடுக்கிறேன் கேட்டுட்டா. கொஞ்சம் கூட பயம் இல்லை, ஒரு சதாச்சாரியனாச்சே, சன்னியாசி ஆச்சே, பேசலாமோ கூடாதோ, பெரியவராச்சே, ஒன்றும் இல்லை, அவபாடு ரொம்ப சுதந்திரமா உரிமையோட அன்புல கேட்டுட்டா. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார், அம்மா நான் பிக்ஷை எடுக்கணும், என் தர்மம் சன்னியாச தர்மம். அவர்கள்லாம் என் காலில் வந்து விழறான்னா அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஹிதமான விஷயங்களை சொல்றேன், அதனால என் காலில் விழ. அப்படியா, அது என்ன ஹிதம்? சுவாமி ராமானுஜர் சிரிச்சார், வாழ்க்கையில் ஆத்மா நல்ல கதி அடையறதுக்கான விஷயம் சொல்றேன். அப்படியா, அது எனக்கு சொல்லக்கூடாதோ, சொல்லுங்கோளே. கொஞ்சம் கூட பயம் இல்லை, ரொம்ப உரிமையோட கேட்டுட்டார், தெருவில் நிற்க வச்சு. உடனே சுவாமி ராமானுஜன் பார்த்தார், இத்தனை தூரம் ஸ்ரத்தை, அந்த பக்தியில் இந்த ஸ்ரத்தை தான் அவசியம், வேற எதுவும் அவசியமே இல்லை, இந்த ஸ்ரத்தை வேணும். உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்துட்டார், பிரமிச்சு போயிட்டார். அந்த இடத்துல அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டார், இது தாண்டி சொல்றேன், அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி இதையே தியானம் பண்ணின்று, இதுதான் அவளுக்கெல்லாம் சொல்றேன். அப்படியா, சந்தோஷம், போயிட்டு வாங்கோ. இவ பாட்டுக்கு வந்தா, கேள்வி கேட்டா, பதில் சொன்னார், உபதேசம் வாங்கிட்டாச்சு, அவள் போயாச்சு. இப்படி சுவாமி ராமானுஜர் பிக்ஷை எடுத்துன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுடைய ஊரில், அந்த கொங்கு தேசத்தில் மழை கொட்டிடுத்து, அழகா பஞ்சம் எல்லாம் சரியாயிடுன்னு ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டா. இவ்வளவு நாள் ஒன்றும் பெருசா தெரியல, இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ன உடனே இனிமேல் இந்த ராமானுஜரை பார்க்க முடியாது, இந்த எத்திராசரை இனிமேல் பார்க்க, நித்தியம் அது ஒரு வழக்கமாக வச்சிருந்தா. காத்தால எழுந்துப்பா, குளிச்சுடுவா, மொட்டை மாடியில் நிற்பா, சுவாமி ராமானுஜருடைய காரியங்கள் எல்லாம் பார்ப்பா, ஒரு பிக்ஷை எடுக்கிறத பார்ப்பா, அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டான், தூரத்தையும் பார்த்து கையை கும்பிடுவா, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது அவளுக்கு. இன்னைக்கு மனசுல ஒரு பெரிய துக்கம். எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு, தெரிஞ்ச மனுஷா, பக்கத்தில் பழகின மனுஷர்கள், நான் ஊருக்கு போறேன், ஊருக்கு எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. சுவாமி ராமானுஜர் மட்டும் பாக்கி. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையும் சொல்லியாச்சு, ஊருக்கு போறேன், இவரிடத்துல சொல்லலை. உடனே அன்னைக்கு அதே மாதிரி ஒரு பிக்ஷை எடுக்க வந்தார், கீழே ஓடி வந்தா, கையை கூப்பிண்டா, எங்க ஊர்ல மழை பெஞ்செடுத்து, பஞ்சம் எல்லாம் சரியா போயிடுத்து, நான் ஊருக்கு போறேன், அதனால கிளம்புறேன், உத்தரவு கொடுங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிருது. என்னமோ இழக்கக்கூடாத ஒன்று இழக்கிறோன்னு மனசுக்குள்ள ஒரு வலி. ஏன்னா சத்குருவாச்சே, சும்மா இல்லையே. அதுக்கப்புறமும் அவன் வரலாம், அவனை வருவாளான்னு தெரியாது.
இன்னைக்கு போறான், அப்படியே போயிடுவாளோ திரும்ப வருவாளோ, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. சரீரம் தெரியாதே. அது தவிர சதாச்சாரர்கள் எப்போ திடீர்னு கிளம்புற அவளுக்கு தான் தெரியும். சங்கரர் 32 வயசுல கிளம்புவார், சுவாமி விவேகானந்தர் 32 வயசுல கிளம்புவார். சத்தியமா யாருமே கனவுல கூட கற்பனை கூட பண்ணி பார்த்ததே இல்லை. பராசரப்பட்ட 28 வயசுல கிளம்பி போயிடுவார். துக்காராம் ஒரு 41 வயசு, சைத்தன்ய மகாபிரபு ஒரு 48 வயசுல, ஞானேஸ்வர் 21 வயசுல எல்லாம் கிளம்பி போவான். சத்தியமா எதிர்பார்த்ததே இல்லை யாருமே உலகத்துல. அவ சிஷ்யர்கள் கூட எதிர்பார்க்கல. எத்தனையோ மகாத்மாக்கள் டக்குன்னு கிளம்பிடுவா. அவ வந்த காரியம் முடிஞ்சுடுது, தெரிஞ்சுடுது, தெய்வ சங்கல்பம் அந்த க்ஷணம் அப்படியே எல்லாத்தையும் விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பாவா. எங்க இருக்கா, என்ன ஸ்திதியில இருக்கா, எதை பத்தியும் ஒரு கவலை கிடையாது. அதனால அவளுக்கு ரொம்ப வருத்தம். திரும்ப வர பார்ப்போமா பார்க்க மாட்டோம், நம்ம வரும்போது வெறுப்பாரான்னு தெரியாது, திரும்ப பார்க்கறது நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலி. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா, அதுக்கு என்னவா போயிட்டு வா, தெய்வம் எப்பொழுதும் கூட இருக்கு. உடனே அவ சொன்னா, நீங்க முன்னாடி ஏதோ சொன்னது எனக்கு மறந்து போயிடுத்து. உண்மையை சொல்லிட்டா, நீங்க சொன்ன மந்திரம் எனக்கு மறந்து போயிடுத்து. இவ்வளவு நாள் என்னமோ இங்கே தானே இருக்கு, அசரத்தில் மறந்து விட்டேன். இப்போ ஊருக்கு போறேன், இனிமேல் உங்களை பார்க்க மாட்டேன், எனக்கு திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லுவேளா? ரொம்ப தைரியமா கேட்டுட்டா. உடனே சுவாமி ராமானுஜர் கோபப்படலை, ஒன்றும் அப்படி ஆடி குழந்தைவா. திரும்ப அப்பொழுது அதே ரோட்ல நிற்க வச்சு ஜோரா உபதேசம் பண்ணியாச்சு. இவளுக்கு அந்த கருணை தாங்க முடியல, ஓன்னு அழுதா. இந்த கருணை எனக்கு தாங்காது, என் புத்தி கேவலமா இருக்கு. மந்தாஹா சுமந்த மதையோ மந்த பாக்யான்னு எல்லாத்தையும் மறந்து தொலைக்கிறேன். நாளைக்கு இதையும் மறந்துட்டேன்னா தெரியாது. இந்த ஏழை உங்களை மறக்காது இருக்கும்படியா ஏதானும் ஒன்று தாங்கோளே. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார். சன்னியாசி உனக்கு என்னடி தர முடியும்? இவன் இப்படி பார்த்தா ராமானுஜர் பாதாதி கேசம், காவி வஸ்திரம் உடுத்திருக்கார், கையில திரிதண்டம், உடம்புல 12 திருமண், இவ்வளவுதான். கழுத்துல சில மாலைகள், இதுக்கு மேல வேற சொத்தே கிடையாது ராமானுஜரிடத்துல. ஆனா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது பார்த்தா தங்க காப்புலாம் போட்டு இருப்பார், தங்க மோதிரம் எல்லாம் போட்டுதான் உட்காந்து பூஜை பண்ணுவார். அப்படி ஒரு நியதி உண்டு. இன்னைக்கும் சில சம்பிரதாயங்கள்ல தங்க கிரீடம் எல்லாம் சாத்திட்டு தான் தெய்வத்துக்கு பூஜை பண்றது வழக்கமெல்லாம் உண்டு. தெய்வத்துக்கு பண்றதுனால இந்த சமயத்தில் சுவாமி ராமானுஜர் ஒன்றும் இல்லை, காலில் பாதுகை, கைகளில் திரிதண்டம், கழுத்துல மாலை, உடம்புல 12 திருமண், உடுத்திருக்கிற காவி வஸ்திரம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதனுடைய பாதாதி கேசம், கேசாதி பாதம் பார்த்தா, இந்த பாதுகையை தாங்கோனே, எனக்கு இது வேணும், உங்க திருவடி ஸ்மரணம் எனக்கு வேணும், இந்த பாதுகையை தாங்கோன்ட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார். இந்த பாதுகையை கைட்டு கொடுத்தார், எடுத்துக்கோடி வச்சுக்கோ கொடுத்துட்டார். அழகா அந்த பாதுகை எடுத்துட்டா, பரம சந்தோஷம். இந்த பாதுகை என் கூட இருக்கணும், என்னைக்குமே நீங்க சொன்ன நாமஜம் என் கூட இருக்கணும், என்னைக்குமே என் சத்குருவுடைய ஸ்மரணம் எனக்கு இருக்கணும், என் சத்குருடைய ஹிருதயத்தில் எனக்கும் ஒரு இடம் வேணும். எத்திரா ஆசிரியம்மா சிரிச்சார். ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, கிளம்பி போயாச்சு. இவள் தன் ஊருக்கு போயாச்சு. அடி வாங்கினேனோ, அவருடைய திருவடி நிலைகளை கேட்டு வாங்குற மாதிரி ஒரு பக்தி இல்லையே. திருவடி பாதுகை பாதரக்ஷ அப்படி வாங்க யாருக்கு பக்தி உண்டு? எனக்கு அந்த பக்தி இல்லையே. என்ன ஆச்சரியம்னா, அவன் திருவடியை வாங்கிட்டு போயாச்சு, தன்னுடைய தேசத்துக்கு போயாச்சு, தன் கணவனோட வாழ்ந்துன்னு இருக்கா. அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை திரும்ப ஸ்ரீரங்கம் வரணும்னு. ஆனால் இப்போ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ வேலை மாற்றி மாற்றி ஓய்வு ஒழிச்சலே இல்லை. ஆனால் மனசுக்குள்ள ஒரு நாளாவது சுவாமி ராமானுஜர் போய் பார்க்கணும்னு ஆத்மா துடிச்சுன்னு இருக்கு. முடியலை. குடும்ப காரியங்கள் நிறைய இருந்தால் எங்கேயும் போக முடியாது, இப்படி ஓடணும், அவ்வளோதானே. ஒவ்வொரு நாள் பொழுதும் ஓடும், வேற ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு அழுக, சுவாமி ராமானுஜரே நான் தான் வர முடியாது, நீங்கள் வரலாமே, நான் பெண் பிள்ளை, குடும்பத்தில் இருக்கேன், நிறைய கட்டுப்பாடுகள், நினச்சா ஓடி வர முடியாது ஸ்ரீரங்கத்துக்கு. ஆனால் நீங்கள் வர முடியுமே, சுதந்திரனாச்சே. இந்த ஏழை ஒன்று அழுதுன்னு இருக்கு, ஒரு ஜீவன் நீங்கள் துடிச்சுன்னு இருக்கு, இதுக்கு கிருபை பண்ண ஒரு தடவை வரமாட்டேளா, ஒரு நாளாவது வந்து எங்கள் கிரகத்தில் தங்க மாட்டேலான்னு ஒரு அழுக. ஒவ்வொரு நாளும் இதே அழுக, இதே பிரார்த்தனை. அவர் எங்கேயோ ஸ்ரீரங்கம், இவள் எங்கேயோ கொங்கு நாடு, கோயம்புத்தூர்ல ஜில்லால இருக்கா, எங்க வர்றது? அவருக்கும் அத்தனை காரியங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ரங்கநாதன் கைங்கரியம், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு பகவத் விஷயம் சொன்ன, இதுக்கு நடுவில் நிறைய கிரந்தங்கள் எழுதணும், இதுக்கு நடுவில் பகவத் தியானம் பண்ணணும், பக்தாள் எல்லாம் நல்வழிப்படுத்தணும், வாழ்க்கையில கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம்னா அவருக்கு நிவர்த்தி சொல்லணும். சும்மாவா சத்குருனா? அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். இவ அழுதுண்டே இருக்கா, ராமானுஜரே ராமானுஜா 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 ராமானுஜா, அழுதுண்டே இருக்கா.
இதுல அவளுடைய மாமியார் நாத்தனார் இவாளுக்கெல்லாம் பெரிய பிரீத்தி கிடையாது, பக்தி கிடையாது. அதனால அவ பார்த்தா இவர்களிடத்துல சொன்னா, இதென்ன ஒரு செருப்பெல்லாம் கொண்டு ஆத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன பூஜை பண்றது, முட்டாள்தனம், பைத்தியக்காரன் அப்படிதானே சொல்லுவா. சாதாரண ஜனங்களை பொறுத்த வரைக்கும் சத்குருமார்களும் ஏதோ மனுஷன், அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் அவளுக்கு மரியாதையெல்லாம் கிடையாது. ஏன்னா பணம் காசு இதுக்கு தான் மரியாதை லோகத்துல. இது லோகத்துடைய ஸ்வபாவம். தப்பு சரின்ற வாதத்துக்கே வரல. இது உலகத்துடைய ஸ்வபாவம், அதோடைய ஸ்திதி இவ்வளவுதான். அதனால அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த பாதுகையை ஒரு பானையில போட்டு அதை பரன் மேல வச்சு ஒவ்வொரு நாளும் அதுக்கு போய் மேல ஏறி ஏறி நிவேதனம் பண்ணிட்டு வருவா. ஒரு நாள் நாத்தனார் பார்த்துட்டா, இது என்னடா அது, என்னமோ பானை மேல ஏறி ஏறி பார்க்கறான், என்னமோ வச்சுட்டு அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் வேற போடுறான், என்னமோ ஏதோன்னு சொல்லி ஒரு நாள் எங்கேயோ ஆத்தங்கர பக்கம் எங்கேயோ போக இவள் கட கடன்னு அது மேலே ஏறி போய் கதவை அந்த பானையை மூடி வச்சுக்க திறந்து பார்த்தா உள்ளேருந்து ஒரு பாம்பு சிரித்து சிறு சுயம் ஆதிசேஷனாச்சு ராமானுஜர். பாம்பு ஆன்னு பயந்து மேலேருந்து கீழே விழுந்து உடம்பெல்லாம் அடிபட்டு அம்மா கிட்ட ஓடி போய் சொன்னா, நம்ம 2 பேரையும் கொலை பண்றதுக்காக பாம்பு வளர்த்துன்னு இருக்கா, அதுக்கு நித்தியம் பாலெல்லாம் விட்டுன்னு இருக்கா சொல்லிட்டான். உடனே மாமியார் நாத்தனா பெரிய சண்டை. இவன் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது என் ஆச்சாரியனுடைய பாதுகை திருவடி நிலைகள்னா. இவன் நம்பவே இல்லை. இவன் அழகா மேலே ஏறினா திறந்து காட்டினா பாதுகை தான் இருந்தது. பாதுகை தான் இருந்தது. அவளுடைய பக்தி சத்தியம் அசாத்தியமான ஒரு பக்தி. அவளுக்கு நம்ப முடியல. அவளிடத்துல கொஞ்சம் பயம் வந்துடுத்து, மரியாதையும் வந்துடுத்து. என்னடா அது, நான் பார்த்தேம்மா பாம்புமா, இவ காட்டும் பொழுது பாதியா இருக்கு. இவளுக்கு மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா போல இருக்கு. ஸ்ரீரங்கம் போய் உருப்படாம வந்துட்டா, ஏன்னா மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னுட்டா, கொஞ்சம் மரியாதையும் நடக்க ஆரம்பிச்சுட்டா. இவள் பக்தி பண்ணிட்டே இருக்கா. ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் வரணும் வரணும். அது பெரிய ஒரு தாபம். அதுக்கேற்ற மாதிரி பகவான் ஒரு பெரிய லீலை பண்ணா, ஸ்ரீரங்கத்தை விட்டு ராமானுஜர் கிளம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து. கிளம்பி ஆச்சு. காவி வஸ்திரத்தை உடுத்திண்டு இருக்கிற ராமானுஜர் காவியை விட்டுட்டு சம்சாரிகள் மாதிரி வெள்ள வளையர்னு ஒரு வஸ்திரத்தை உடுத்திண்டு வந்தாச்சு. காலில் பாதுகை கூட இல்லாம ஸ்ரீரங்கத்திலே நடந்து 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 கொங்கு தேசம் வந்தாச்சு. இப்படி ஒரு சமயத்துல மாலை நேரத்துல அப்படி எங்க போகிறதுன்னு வழி தெரியாம திறந்திருக்க சமயத்துல ஏதோ மலை மேல வெளிச்சம் தெரியறதேன்னு இவர்கள்லாம் பேச, அங்க இருக்கிற வேடுவர்கள்லாம் ஏதோ சப்தம் கேட்கறதுன்னு கீழே வந்து பார்க்க, இவர்களுக்கு பயம். இது ராமானுஜர் சொல்றதுக்கான ஒரு ராஜாவுக்கு ராமானுஜர் மேல துவேஷம், அவர் கொண்டு போடணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படிலாம் பகவான் லீலை பண்ணுவான். அவர் பயந்து ஓடி வரல, தெய்வ சங்கல்பத்தினால கிளம்பினார். உடனே அவர்கள் பார்த்தார்கள். அவளெல்லாம் பார்த்த உடனே, நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்து வாசிகளா அப்படின்னுட்டா. அவளை தூக்கி வாரி போடுது. ஏன் கேட்கறா, இல்லை நாங்கள்லாம் ராமானுஜருடைய பக்தர்கள், சுவாமி ராமானுஜர் சௌக்கியமானுட்டா. அத்தனை பேருக்கு ஆச்சரியம். உங்களுக்கு எப்படி ராமானுஜர் தெரியும்? இல்லை, எங்களுக்கு ஒரு குரு இருக்கார், அவர் சொல்லியிருக்கார், ராமானுஜர் தான் குருன்னு ஏத்துன்னு இருக்கணும் சொல்லியிருக்கார், அதுக்காக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படியா, சந்தோஷம். ராமானுஜர் சௌக்கியமா இருக்கு. ஆனால் கூட ராமானுஜர் வந்திருக்காருன்னு சொல்லலை. ஏன்னா அவளுக்கு ராமானுஜரை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா. ராஜாக்கள் என்ன வேணா பொய் சொல்லி ஏமாத்துவாள், ராஜதந்திரம் உண்டே. அதெல்லாம் ராஜாங்க நீதினு ஒன்று காண கிடைக்கிறத ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர்களெல்லாம் ராமானுஜ சிஷ்யர்கள் நினைச்சுட்டு இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணி ஒரு பிராமணராத்த போய் தங்க சொன்னார். கரெக்டாக இவளுடைய வீட்டில் இவருடைய கிரகத்துக்கு அழைச்சிட்டு போய் இவரை விட்டு ராமானுஜர் சிஷ்யர்கள் எல்லாம் விட்டு விட்டு அழகா அவளுக்கு சமைக்கிறதுக்கு வேண்டியதான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்கோ, பண்ணி கொடுங்கோ. உடனே அவள் பண்ண போனா, அவள் கேட்டா, வேண்டாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவள் சொன்னா, கவலைப்படாதீங்க, நானும் ராமானுஜருடைய சிஷ்யை தான்னுட்டா. சந்தோஷம். உடனே அவள் அதிசயிச்சு போயிட்டா. ராமானுஜருக்கு இங்கேருந்து ஒரு சிஷ்யம் வந்தா. உடனே ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னான். அப்படியானு கேட்டால் எல்லாரும் சாமி ராமானுஜரை பார்த்தார், சத்தியம்தான், ஆமாம் தான் அப்படி தலையை ஆட்டிட்டார். அப்பொழுதும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இவளை தளிகை பண்ண சொல்லியாச்சு. சமையல் பண்ணி ஆச்சு. பண்ணி முடிச்ச உடனே இவள் எப்பொழுதும் போல பானைக்குள்ளே போய் அழகாக நிவேதனம் பண்ணிட்டு அழகாக வந்துவிட்டாள். அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. சுவாமி ராமானுஜரை கேட்டார், என்ன பண்ணான்? தளிகையெல்லாம் ரொம்ப சரியாக பண்ணான். ஆனால் பண்ணி முடிச்ச உடனே அழகாக பானைக்குள்ளே எதையோ வச்சிருக்கா, அதற்கு போய் நிவேதனம் பண்ணான்னு சொல்லிட்டார். உடனே சிஷ்யர்களை கேட்க சொன்னார், என்னன்னு கேளுங்க. உடனே அவள் எடுத்து காமிச்சா, சுவாமி ராமானுஜருடைய பாதுகைகள், அவருடைய திருவடி நிலைகள். நான் அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது எனக்கு பரிசாக கொடுத்தார், எனக்கு பிரசாதமாக கொடுத்தார், வச்சுன்னு இருக்கேன்னுட்டான். உடனே அவர்கள் அதிசயம். அப்படியா? உடனே சுவாமி ராமானுஜர் விஷயத்தை சொன்னான். சரி, நம்ம எல்லாம் கூட்டமாக நிற்போம், இதில் அவரிடத்துல சொல்லுங்கோ, இல்லை எங்கேயாவது சுவாமி ராமானுஜருடைய பாதம் தெரியறதான்னு பார்க்க சொல்லுங்கோன்னுட்டார். குரு விளையாடி பார்க்க.
உடனே கொஞ்சம் இருட்டில் சுவாமி ராமானுஜர் சிஷ்யர்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறார். உடனே அவளிடத்துல அவர்கள் சொன்னார்கள், இதில் எங்கேயாவது ராமானுஜர் பாதம் தெரியறத பாரு. அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ராமானுஜரா, என் குருவா வந்திருக்காரா, தெரியலையே. அவ சொன்னா, அதெல்லாம் சொல்ல, நீ பாருமானுட்டான். உடனே ஒவ்வொருத்தர் பாதத்தையா பார்த்துன்னு இருந்தா. சரியா சுவாமி ராமானுஜர் பாதத்தை பார்த்த உடனே, இது என் குருவுடைய திருவடி தான், ஆனால் அவர் காவிதானே உடுத்திப்பார், இவர் வெள்ளை உடுத்தின்னு இருக்காருன்னுட்டார். அத்தனை தூரம் எப்பயோ பல வருஷங்கள் ஆயாச்சு, எத்தனையோ வருஷங்கள் ஆயாச்சு. ஆனால் மனசுக்குள்ள அப்படியே பதிச்சு வச்சுன்னு இருக்கா. உள்ள வாங்கி வச்சுக்கணும் குருவுடைய சரணாரவிந்தத்தை. இது என் ராமானுஜருடைய திருவடி தான், ஆனா அவர் வெள்ளை வஸ்திரம் உடுத்த மாட்டாரு, காவி வஸ்திரம் தானே உடுத்துவார் அப்படின்னுட்டார். உடனே அத்தனை பேருக்கு மெய் சிலிர்த்து போய் எடுத்து. உடனே சுவாமி ராமானுஜர் காம்பீரியமான குரல்ல, ஏம்மா நீ ராமானுஜருடைய சிஷ்யனா, அவர் உனக்கு என்ன உபதேசம் பண்ணார் தெரியுமோ? நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா ராமானுஜர் தெரிஞ்சு போயிடுது இவதான்னு. ஏன்னா ஒரு தடவை மறந்து ரெண்டாவது உபதேசம் பண்ணிருக்கேன், இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இவள் இப்ப மறக்காம இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏம்மா உனக்கு அவர் உபதேசம் பண்ண மந்திரம் ஞாபகம் இருக்கோ, சொல்லுவியோ அப்படின்ட்டார். அதுக்கு என்ன சொல்றேனே, ஆனா என் குரு எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்படியா, இருந்தாலும் எனக்கு சொல்லலாமேன்னுட்டார். உடனே வந்து பார்த்தா சுவாமி ராமானுஜர் தெரிஞ்சு போயிடுது. எல்லாரும் விலகி நின்னா சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம், மேற்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. உடனே சுவாமி ராமானுஜர் காதுல அவர் இவருக்கு உபதேசம் பண்ண மந்திரத்தை அவர் காதுல இவர் சொல்லிட்டார். ஆச்சரியம், அதிவிசேஷம். எந்த சுவாமி ராமானுஜர் திருக்குறுங்குடி நம்பிக்கை உபதேசம் பண்ணாரோ அந்த ராமானுஜர் காதுல அவர் சொன்ன உபதேசத்தை இவள் சொல்லிட்டார். வந்தா நன்னாயிட்டார். இந்த நோயை கொண்டுதான் வைத்தியன் நோயாளியை ஞாபகம் வச்சுப்பான். அதுபோல சத்குருவும் இந்த ஜீவனுடைய தவிப்பு கொடுக்கிற உபதேசத்தை கொண்டுதான் அந்த ஜீவனை ஞாபகம் வச்சுப்பான். அந்த மாதிரி ஆமாம்னு சொல்ல உடனே அவள் பார்த்த ராமானுஜர் தெரிஞ்ச எடுத்து ஓடி வந்தா. அவர் காலில் பாதுகை இல்லைன்னு தெரிஞ்சதை உடனே அந்த பாதுகையை கொடுத்து அவர் போட்டுட்டார். எப்பயோ வாங்கின திருவடியை இப்ப கொடுத்தா. உடனேயே சுவாமி ராமானுஜர் அவர் கிரகத்துல சிஷ்யர்கள் எல்லாம் சாப்பிட சொன்னார். அவர் சாப்பிடல. ஏன்னா அவர் பாதுகைக்கு நிவேதனம் பண்ண அவர் சாப்பிட மாட்டார், தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணது அவர் சாப்பிடுவார். ஆனா குருவுடைய பாதுகைக்கு நிவேதனம் பண்ணது சிஷ்யர்கள் சாப்பிடலாமே ஒழிய குரு சாப்பிடக்கூடாது. அது ஒரு தர்மம், சாஸ்திரம். அதன் பிறகு அவர் திரும்பி ஒரு தளிகை பண்ணி சுவாமி ராமானுஜர் கொடுக்க அவர் தன்னுடைய மூர்த்திக்கு மானசீகமா நிவேதனம் பண்ணிட்டு அதன் பிறகு ஆகாரம் எடுத்துட்டார். சில நாட்கள் அவர் கிரகத்தில் தங்கினா. அவர் புருஷனுக்கும் உபதேசம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த கொங்கு தேசத்தை விட்டு கிளம்பினார்னு அவருடைய திவ்ய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. அவள் கதறி எழுதா. இந்த ஏழைகளுடைய குரல் கேட்டுடுத்தா, ஸ்ரீரங்கத்திலே நடந்து நடந்து வந்தேளா, பாதுகை கூட இல்லாம வந்தேளா, ஓடு கதறி எழுதா. திரும்ப போகும்போது பாதுகை கொடுத்துட்டு தான் போயிட்டார் சுவாமி ராமானுஜர். வேண்டாண்டி, அது ஒன் சொத்து, நான் எடுத்துட்டு போக மாட்டேன், நீ வச்சுக்கோ. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல. ஒரு யதிராஜன் சுவாமி ராமானுஜர் சத்குருவிடத்திலேருந்து ஒரு பாதுகைய பிரசாதமா வாங்கிக்கிற ஒரு பக்தி கொங்கில் பிராட்டின்ற அந்த ஸ்திரீக்கு இருந்தது. எனக்கு இல்லையே, எனக்கு என்ன இருக்கு, நான் தண்டம், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லி இவள் சுவாமி ராமானுஜர் ஒரு பார்வை பார்த்தா. இப்ப ராமானுஜராகவே நிற்கிறார். ஏன்னா சுயம் ராமானுஜர் விஷயம் தானே சொல்லியிருக்கார். ஆனா முகத்துல தன் சிஷ்யையுடையதான பக்தியை நினைச்சு ஒரு பூரிப்பு. தன் பெருமையை கேட்கிறார். கொங்கில் பிராட்டியுடைய பெருமை ஆச்சரியமான அந்த சுவாமி ராமானுஜரிடத்துல அவர் விஷயத்தை இவள் சொல்ல சிஷ்யர்கள் எல்லாம் மெய்சிலிருத்து போயிட்டான். நமக்கு இப்படி பேச தோண மாட்டேங்கிறது எத்திராஜர் இடத்துல. ஏன்னா எத்திராஜர் இடத்துல அவருடைய பெருமை யாருமே பேச முடியாது. இந்த ராமானுஜ நூற்றாந்தாதி முதல்ல திருவரங்க தமுதனார் எழுதினார். முதல்ல வேற மாதிரி எழுதினார். ராமானுஜர் பெருமையாவே எழுதினார். கொண்டு போய் ராமானுஜர் கொடுத்தார், படிச்சார், வீசி எரிச்சுட்டார். ஏதான எழுதணும்னு தோணித்துன்னா என் சிஷ்யர்களை பற்றி எழுது, ஆழ்வார்களை பற்றி எழுது, நாம் கொண்டாடும்படியான ரங்கனை பற்றி எழுது, காஞ்சிபுரம் வரதராசனை பற்றி எழுது, என் பெருமையை எழுதுன்னு வீசி எரிஞ்சுட்டார். அதன் பிறகு ரெண்டாவது தடவை இவர் ராமானுஜ நூற்றாந்தாதி எழுதினார். பகவானுடைய பெருமை, சிஷ்யர்களுடைய பெருமை கூட ராமானுஜர் நடுநடுவில் ஒட்டிட்டு வந்தார். அப்படி எப்படி சொல்லிட்டு வந்ததுனால அவ்வளவு சிரேஷ்டம். அதன் பிறகுதான் சுவாமி ராமானுஜர் திவ்ய பிரபந்தத்தோட சேவிக்கலாம்னு உத்தரவு கொடுத்தார். அப்படி ஒரு ராமானுஜர் இடத்துல இவள் ஸ்வயம் நேரையே சொல்லிட்டா. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல. கொங்கு பிராட்டி, கொங்கு பிராட்டி, கொங்கில் பிராட்டி ரெண்டு விதமாக சொல்லுவார். இந்த கொங்கு பிராட்டி அவ்வளவு விசேஷமானவள். சுமதின் அவளுடைய திருநாமம். அவளை போல ஒரு பக்தி எனக்கு இருக்கா? இல்லையே.
அந்த மாதிரி இருந்தா வைத்தமானது பெருமாளிடத்துல எதையான வாங்கியிருக்க மாட்டேனோ? கழுத்துல கிடக்கிற மாலையை வாங்கியிருக்க மாட்டேனா? மோட்சத்தை வாங்கியிருக்க மாட்டேனா? சும்மா மரக்காலை வச்சு படுத்துக்கிறேன், நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே படுத்துக்கோங்க சொல்லியிருப்பாளோ? மரக்காலை பதில் நான் கிடக்கிறேன், என்ன மரக்காலா மாத்திடுங்க, என்ன ஒரு அச்சேதனமா மாத்திடு பெருமாளை, நான் படுத்துக்கிறேன் சரியோ அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருப்பேன். அப்படி பக்தியெல்லாம் எனக்கு இல்லை. கொங்கில் பிராட்டி ராமானுஜர் இடத்துல திருவடி வாங்கினேன். அந்த மாதிரி நான் மதுரகவியாள் அவருடைய திருவடி நிலைகளை வாங்கினேன்னா, நான் திருக்கோளூர்ல இருந்தேன்னா ஒரு மரியாதை. நான் என்ன மதுரகவி ஆழ்வாருடைய திருவடி நிலைகளை வாங்கின்றேனோ? நான் தண்டம் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. ஆச்சரியமா சொல்லிட்டா. உடனே அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா, மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. டைமை வச்சு கணக்கு பண்ணி நான் முடிச்சுவேன் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு நாளும். பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அது வரைக்கும் சொல்லுவேன். 8:55 ஆயிடுதான், இதான் கடைசி ரகசியம். நீங்க நினைச்சலாம் தோத்து போயிட்டு. தெய்வம் என்ன நினைக்கிறதோ, வைகுண்டபதி பெருமாள் இன்னைக்கு எத்தனை ரகசியம் கேட்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அது வரைக்கும் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு 11 வரைக்கும் சொல்லணும் சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா 11 வரைக்கும் உட்காந்து கூட சொல்லுவேன். அவரே 9 மணிக்கு போதும் நிறுத்துறதுனால 9 மணிக்கு நிறுத்தணும். ஆச்சரியம். மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. குரவ நம்பி, திரும்பவும் சொல்றேன், சனாதனமான ஹிந்து தர்மத்துல பாரபட்சம் இல்லை. பானை செய்யக்கூடிய ஒருத்தர் குய நம்பி. இந்த கதைகள்லாம் ரொம்ப விசேஷமான சரித்திரங்கள். சனாதனமான இந்து தர்மத்துல பாரபட்சம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணக்கூடியதான உத்தமமான உண்மையான சரித்திரங்கள். பானை செய்யறவங்கள்லேருந்து யார் வேணும்னாலும் பகவானை அடைய முடியும். மீன் பிடிக்கிற ஜாதியா இருக்கலாம், பானை செய்கிறவர்களா இருக்கலாம், விவசாயம் பண்றவர்களா இருக்கலாம், நெசவு தொழில் பண்றவர்களா இருக்கலாம், செருப்பு தைக்கிறவர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், தெய்வத்தை அடைய முடியும். பாண்டரங்க பக்தர்களை பார்த்தோம்னா பானை பண்றவர்கள்லேருந்து செருப்பு தைக்கிற ஹரிதாசர் வரைக்கும் உண்டு. அத்தனை பேரையும் பாண்டரங்க அவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கா. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆடி பாடி விளையாடி இருக்கார்கள், காண கிடைக்கிறது. நரஹரி சோனான்ற ஒரு பொற்கொள்ளரும் பாண்டரங்க அனுபவிச்சிருக்கார். நிறைய உண்டு, நிறைய உண்டு. சும்மா போய் சொல்றா. இந்த மதத்துல நிறைய ஜாதி இருக்கு, உங்களெல்லாம் பகவானை பார்க்க விட மாட்டேங்கன்னு போய் சொல்றா. பகவானை பூரணமா அனுபவிக்கிறதுக்கு சொல்லித்தர ஒரு தர்மம் இது. குரவ நம்பி. திருப்பதி பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல குரவபுரம்ன்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்த ஒரு மண்பானை செய்து வைத்து பழப்ப நடத்திட்டு இருக்கும்படியான ஒரு குயவன். ஆனா அசாத்தியமான பக்தி திருப்பதி பெருமாள் இடத்துல. இவருக்கு நித்தியம் திருமலை ஏறி இறங்க முடியாது, நேரம் இல்லை. அன்னைக்கு பானை பண்ணார்னா வயிற்று பழுப்பு, அன்னாடங்காட்சி. அதை கொண்டு குடும்பத்தை நடத்துறார். அதுல என்ன வருமானம் வருதோ அதை கொண்டு திருப்தியா இருக்கார். இன்னைக்கு பெருமாள் இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார், பெருமாள் படி அளக்கிறார். பண்ணக்கூடிய எல்லா பானையுமே பகவத் பிரீத்தியர்த்தமா பகவானே உனக்காக பண்றேன்டா, பகவானே உனக்காக பண்றேன்டா. இந்த மனசு வேணும். பக்தின்றது விளையாட்டு இல்லை, பேச்சு இல்லை, கேட்கறது இல்லை, எழுதுறது இல்லை, படிக்கிறது இல்லை, சொல்றது இல்லை, அனுபவிக்கிறது. இந்த குரவ நம்பி இப்படியே பண்ணிருக்க அற்புதமான ஒரு பக்தர். குரவ நம்பி குறும்பருத்த நம்பின்னு சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அதாவது முக்குறும்புன்னு உள்ளுக்குள்ள இருக்க அகம்பாவம், மமக்காரம், பொறாமை, இந்த எல்லா குறும்பையும் அழிச்சுட்டார். அதனால குறும்பு அறுத்த நம்பின்னு ஒரு திருநாமம் இருக்கு, குரவ நம்பி. அவருக்கு இயற்பெயர் என்னன்னு காண கிடைக்கிறதில்ல. குரவபுரத்தை சேர்ந்தவர், அதனால குரவ நம்பின்னு பெயர். ஆச்சரியமான பக்தர். திருமலைக்கு போக மாட்டார், போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆச்சரியமா. ஆனா நித்தியம் திருப்பதி பெருமாளுக்கு புஷ்ப அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். திருப்பதி பெருமாள் பார்த்துட்டான், இவருடைய பெருமை லோகத்துல தெரியும். ரொம்ப ரகசியமா வச்சுட்டு இருக்கார் தன் பக்தியை, யாருக்குமே தெரியாம. தொண்டைமான் சக்கரவர்த்தி சொன்னமே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. அவன் நித்தியம் ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் தங்க புஷ்பத்தை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் அந்த புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் காதல் நிர்மாலியம் எடுத்து வச்சிருவா, திரும்பியும் அர்ச்சனை பண்ணுவான் ராஜன். அந்த மாதிரி அடுத்த நாள் நிர்மாலியத்துக்கு ராஜன் முதற்கொண்டு எல்லாரும் போனா, இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி போட்ட ஸ்வர்ண புஷ்பத்துக்கு மேல மண்ணிலான ஆன புஷ்பங்கள் இருக்கு. மண் புஷ்பங்கள், மண்ணினால பண்ணப்பட்ட புஷ்பங்கள் அப்படி விழுந்து கிடக்கு அங்கங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது, யாரும் மண் புஷ்பம் நம்ம போட்டது இல்லையே பெருமாளுக்கு.
உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி பார்த்தான், யாரோ உத்தமமான பக்தன் எங்கேயோ இருக்கான், அவன் போட்ட மண்பூ இங்க வந்து விழுந்திருக்கு. பிரபோ இது யாரு சொல்லு. திருப்பதி பெருமாள் சொல்ல மாட்டேன்டா, அவன் ரகசியமா பக்தி வச்சுட்டு இருக்கான், சொல்லப்படாது, சொன்னா கோச்சின்றுவான். தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படியே காண்பிச்சு, எனக்கு தெரியாது, நீ சொல்லு. இவ்வளவு நாள் காண்பிக்காம இருந்தியோன்னோ, இன்னைக்கு காண்பிச்சு இல்லையா? எனக்கு அந்த மண் புஷ்பம் போட்ட பக்தனை பார்த்தே ஆகணும். சொர்ண புஷ்பத்தை தாண்டி ஒரு மண் புஷ்பம் உனக்கு பிடிச்சிருக்கான், எத்தனை பிரீத்தியோட போட்டிருப்பான், எனக்கு அந்த பக்தனை பார்க்க இல்லாட்டி உசுரை விட்டுருவேன்னு பயமுறுத்தினான். உடனே பெருமாள் அட்ரஸ் ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார். இந்த ஊரு, இந்த இடம், இவன் பேரு, போய் பாரு. உடனே ராஜா கிளம்பியாச்சு. பரிவாரங்கள் எல்லாம் விட்டுட்டு தனியா போறான். சில மந்திரிகள் மட்டும் கூட வர. அழகா குரவபுரத்துக்கு வந்தாச்சு. கேட்டான், விஷயத்த சொன்னா. அழகா அங்க வந்து பார்த்தா காலங்காத்தால வந்தாச்சு. இவர் எப்ப பூஜை பண்றாரு பார்க்கலாம்னு பார்த்தா காத்தால எழுந்ததுலேருந்து இவர் பூஜை பண்ணவே இல்லை. அவன் காத்தால இருந்து பார்த்துட்டு இருக்கான். மண்ணை குடையிறது, மண்ணை காலை கொண்டு மிதிக்கிறது, இந்த மண்ணை பக்குவப்படுத்துறது, அப்புறம் சக்கரத்தை வச்சு சுத்துறது. ரொம்ப நிதானம் வேணும். ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு மரியாதை உண்டு, ஒரு ஸ்ரத்த உண்டு. எந்த தொழிலா இருந்தாலும் ஸ்ரத்தையோட பண்ணால் அதற்கு ஒரு மரியாதை உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம்னு பாகவதத்துல கிருஷ்ணனே நந்தகோபரிடத்துல கோவர்தகிரி உத்தாரணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமா பேசுறான். அம்மா நம்ம அப்பா நம்மெல்லாம் மாடு மேய்க்கிறவர்கள் தான் அந்த தொழிலை ஒழுங்கா பண்ணணும்னு பகவான் ஸ்ரத்தையோட சொல்றான். எந்த தொழிலை பண்றார்களோ அதை ஸ்ரத்தையோட பண்ணா அந்த தொழில் அவர்களை காப்பாற்றும். கிருஷ்ணனுடைய வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செய்யற தொழில ஸ்ரத்த இருக்கணும். நீங்க குப்பை கூட்டுறவர்களா இருந்தாலும் அதை ஸ்ரத்தையோட பண்ணாலும் தெய்வம் அனுகிரகம் பண்ணும். சத்தியம், சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். ஸ்ரத்த வேணும். செய்யக்கூடிய தெய்வத்துக்காக பண்ற மனோபாவம் வேணும். இவர் காத்தாலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அழகா மண்பானை எல்லாம் பார்த்து 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 இவர் பாடுறதும் இல்லை, கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வழியறதும் இல்லை, மயிர்கால்கள் குத்திட்டு நிற்கிறது இல்லை. சாதாரண ஒருத்தர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கார். ராஜா காத்தாலேருந்து காத்துட்டே கிடக்குறான். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, எல்லாம் முடிச்சுட்டார். கையில மண்ணெல்லாம் ஒட்டின்னு இருக்கு. இவன் பார்த்தான், தப்பா வந்துட்டோமோ. இப்படி பெருமாள் இப்படிலாம் விளையாடுவார், ஆளை மாற்றி காண்பிச்சு. அந்த மாதிரி விளையாடிதான் நினைச்சுட்டு இருந்தா அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. தூரத்தில் பார்த்தா அழகா ஏதோ ஒன்று மூடி வச்சிருக்கார். இவர் கையெல்லாம் மண்ணு ஒட்டின்னு இருக்கு. இந்த மண்ணெல்லாம் திரட்டினார். கையில கடைசியில ஒட்டின்னு இருக்கிற மண்ணு, இந்த அலம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் இருக்குமே, அந்த மண்ணை எடுத்தார். கண்ணை மூடிண்டார். என்னமோ இப்படி கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கு பெருமாளுக்கு என்ன புஷ்பம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு புஷ்பம் பண்றார். கையில ஒட்டின்னு இருக்கிற மண்ணை கொண்டு ஒரு பூ, இந்த ஒரு பூவை பண்றார். ஏதோ மூடி வச்சுனா திறந்தா உள்ளுக்குள்ள பார்த்தா அழகா மண்ணாலேயே ஒரு திருப்பதி பெருமாளை பண்ணி வச்சிருக்கார். அந்த பெருமாள் காலில் இந்த புஷ்பத்தை போட்டா, பிரபோ இன்னைக்கு இந்த பூ தான் எனக்கு போட முடிஞ்சது, ஏத்துப்பியா? கண்கள்ல ஆனந்த பாஷம் வழி அவர் போட்டார். அவ்வளவுதான். உடனே திரும்ப பெருமாளை மூடியாச்சு, கையெலம்பியாச்சு, போயாச்சு. இவ்வளவுதான் பக்தி. தூக்கி வாரி போடுறது ராஜனுக்கு. ஆஹா, இந்த பூ தான் அங்க இருக்கு. இல்ல என்ன ஆச்சரியம்னா, ஒரு நாள் பெருமாளுக்கு தாமரைப்பூ வேணும்னு தோணும், மண் தாமரைப்பூ. அன்னைக்குன்னு பார்த்து மண்ணு நிறைய ஒட்டின்னு இருக்கும் கையில. என்னைக்காவது ஒரு நாள் பாரிஜாதம் தான் வேணும்னு தோணும். அந்த பாரிஜாதிக்கு எவ்வளவு மண்ணுன்னு அவ்வளவுதான் ஒட்டின்னு இருக்கும் கையில. இல்லை என்ன ஆச்சரியம்னா, அவர் பண்ற மண்பூவுக்கு உண்மையான பூவுக்கு என்ன மனம் உண்டோ, என்ன குணம் உண்டோ, என்ன மிருத்து உண்டோ அப்படியே வரும். அதுதான் விசேஷம். தங்க புஷ்பத்து கூட அப்படி வராது. இவர் பண்ற மண்பூவுக்கு அப்படி அந்த பக்தி பக்தி பக்தி. தூக்கி வாரி போடுறது. ஓடி வந்தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. அவர் திருவிடி இறுக்கி கட்டி பிடிச்சான். ஓன்னு அழுதான். இந்த ஒரு பக்தி எனக்கு இல்லேன்னுட்டான். ஒரு கோபமா பார்த்தார். யார் நீனுட்டார். நான் சொன்னா, தொண்டைமான் சக்கரவர்த்தி. அப்படியா? ரொம்ப சாதாரணமா கேட்கிற. இவர் எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த ராஜ்யத்துக்கு ராஜன். அப்படியா? ராஜன் ஒரு பெரிய மரியாதை இல்லை, பயம் இல்லை, ஆஹான்னு பெருமையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. உடனே ராஜனும் ஆச்சரியமா பார்த்தான். இப்படி ஒரு பக்தனா? இந்த ஒரு பக்தி எனக்கு எவ்வளவு நாள் இல்லாம போயிடுத்தே. இவர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னா? என்ன விஷயம்? எதுக்கு என் காலில் விழுந்தாள்? ராஜன் எல்லாத்தையும் சொன்னான். ஒரு பார்த்தார், ஏன் பெருமாள் இப்பெல்லாம் வம்பு பேசுறார்? நன்னா தானே இருந்தார் திருப்பதி பெருமாள். இவரை யார் இந்த வம்பெல்லாம் பேச சொல்றா? நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இவர் போடுற பூவுக்கே பனிப்பூன்னு பேர். அதாவது தன்னுடைய கர்மாவையே கடைசியில் மிச்சம் மீதி இருக்கிற மண்ணை ஒட்டி அதை பூவா பண்ணி போனால் தன் கர்மாவையே பூவா போட்டுறார். பனிப்பூன்னு தான் பேர் அவருக்கு, அவர் போடுற புஷ்பத்துக்கு. மற்றவாலாம் தாமரை பூ, மல்லிகை பூ. ஆனால் இவர் போடுற பூக்கு பனிப்பூ, தன் பனியே பூவா கொடுத்துட்டார். உடனே அவர் பார்த்தார், ஒன்றும் பேசல. ராஜனிடத்தில் உள்ள போனார், கதவை சாத்தின்னு விட்டார். ஓன்னு அழுதார். என் பக்தி போயிடுத்து, லோகத்தை தெரிஞ்சு போயிடுத்து, இனிமேல் எனக்கு பக்தி வராதுன்னு ஓன்னு அழுதார்.
இதுக்கு மேலே உலகத்தில் இருந்தோம்னா எல்லாரும் என்னை கொண்டாடுவா, எனக்கு அகம்பா வந்துடும், பகவானை விட்டுடுவேன் நினச்சா உசுரை விட்டுட்டார். ரொம்ப நேரம் ஆச்சா, கதவை திறக்கலேன்னு பார்த்தா போயாச்சு, விழுந்தாச்சு சரீரம். தொண்டைமான் சக்கரவர்த்தி அசந்து போயிட்டான். தன் பக்தி லோகத்தில் பிரகடனமானதற்காக, அதுவும் பெருமாளே சொல்லியிருக்காங்க, இவர் கூட சொல்லலை, பெருமாளே சொல்லி தெரிஞ்சதுக்கு இனிமேல் இருந்தால் உலகத்தில் எனக்கு அகம்பா வந்துடும், வேண்டாம். பெருமாள் ரொம்ப வம்பு பேச ஆரம்பிச்சுட்டார். பெருமாளை இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு உசுரை விட்டுட்டாராம். அந்த மாதிரி ஒரு பக்தி கூட எனக்கு இல்லையே. மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. மண்பூவை போட்டார் ஒரு குறவ நம்பி. என்ன போட்டேன்? ஒன்றும் இல்லை. தாமிரபரணி ஆத்தங்கர மணல்ல ஒரு குச்சியை வச்சுட்டு ஒரு பூ மாதிரி வரைஞ்சு, வைத்தமானது பெருமாளே உனக்கு இன்னைக்கு இந்த பூன்னு சொன்னா கூட பிரபு ஏற்றுப்பான். ஒரு குச்சியை வச்சுட்டு ஆத்தங்கர மணல்ல ஒரு தாமரப்பூ வரைஞ்சுட்டு, பெருமாளே எனக்கு இன்னைக்கு இதுதான் பண்ண முடியும், இந்தா உனக்கு தாமரப்பூ, பெரிய தாமரையாக போடலாம், நிஜம் தாமரை கூட இவ்வளோதான் இருக்கும். குச்சியை கொண்டு பெருசாக ஒரு தாமரையை போட்டு வைத்தமானது பெருமாள் சைஸுக்கு ஒரு தாமரையை வரையலாம். வரைஞ்சுட்டு இந்தா சாமந்தி எதை வேணா வரையலாம். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட எதையோ ஒன்றத்தை வரைஞ்சுட்டு இது உனக்கு இந்த தங்க கிரீடம் எடுத்துக்கோன்னு மணலில் ஒரு கிரீடம் மாதிரி வரைஞ்சிட்டு கொடுத்தா கூட வைத்தமானது பெருமாள் ஏற்றுப்பார். எனக்கு அந்த பக்தி இல்லை. நான் மசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. ஆச்சரியமா கேட்டுட்டார். எதிராஜர் மெய்சிலிர்த்து போயிட்டார். ஏன்னா அப்பப்ப சுவாமி ராமானுஜர் எங்கேயாவது யாராவது பானை பண்றவாளை பார்த்தா கூட குறவ நம்பின்னு பார்ப்பார். அதெல்லாம் பாக்யவான், அதெல்லாம் குறவ நம்பி வம்சம். மண்பானை பண்றவாளை பார்த்தாலே தூரத்திலே கையை கூப்பி சேவிப்பார். அதெல்லாம் திருப்பதி பெருமாளுக்கு புஷ்பம் போட்ட குறவ நம்பியுடைய ஜாதி, குறவ நம்பியுடைய வம்சம்னு மெய்சிலிர்த்து போற ஒரு ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இவள் சொல்லி ஆச்சு, மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. அடுத்த விஷயம் சொன்னா ஒரு விலங்க பற்றிய விஷயம். என்னன்னு முடிஞ்சா கண்டுபிடிங்கோ, இல்லாட்டி நாளை வரைக்கும் பொறுத்துருங்கோ. ராதே கிருஷ்ணன்.